கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி வைத்து மான் வேட்டையாடிய மூவர் போலீசில் சிக்கினர். மான் இறைச்சியை துண்டு துண்டாக்கி மூட்டை கட்டி பைக்கில் கடத்திய திகிலூட்டும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நாட்டு துப்பாக்கியால் மானை வேட்டையாடி கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இவர்கள்தான். மான் கரியுடன் பைக்கில் தப்பித்த மேலும் இருவருக்கு போலீசார் வலை வீசியுள்ள நிலையில் காட்டுப்பகுதியில் வேட்டையில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தநாடு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்து காப்புக்காட்டில் உள்ள மான்களை சிலர் இரவு நேரங்களில் வேட்டையாடி வருவதாக விழுப்புரம் சரக குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அலர்ட்டான சிறப்பு உதவி ஆய்வாளர் தேவேந்திரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சேந்தநாடு பகுதியில் ரோந்தை பலப்படுத்தினர். அப்பொழுது கள்ளக்குறிச்சி காப்புக்காடு பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் 2 மூட்டைகளை முன்னே வைத்துக் கொண்டு 2 பைக்குகளில் 5 பேர் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை வழிமறித்து விசாரிக்க முயன்ற போலீசாரை கண்டதும் பைக்கில் வந்தவர்கள் தப்பிக்க முயன்றனர். பைக்கை திருப்பி அசுர வேகத்தில் பறந்தவர்களை போலீசார் விரட்டிச் சென்றனர். அதில் 2 தப்பிக்க மீதி 3 பேர் தொக்காக போலீசில் சிக்கினர். துப்பாக்கியால் சுட்டு மானை வேட்டையாடி கொன்றதாக மூவரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து பிடிபட்ட சிவா, ராஜ்குமார், ஐயப்பன் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 நாட்டு துப்பாக்கி மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் நாட்டு துப்பாக்கி மற்றும் மான் இறைச்சியுடன் பைக்கில் தப்பிச் சென்ற ஆரியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த இளைய பெருமாள் மற்றும் எறையூர் கிராமத்தைச் சேர்ந்த முட்டக்கண்ணன் ஆகிய 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்த புகாரின் பேரில் திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தப்பி ஓடியவர்கள் பிடிபட்டால் மட்டுமே மானை வேட்டையாடி மூட்டையில் எடுத்துச் சென்றார்களா, இல்லை வேறு ஏதாவது வனவிலங்கை வேட்டையாடி மூட்டையில் கட்டி தூக்கிச் சென்றார்களா என்பது குறித்து தெரிய வரும்.